வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல வர இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் இது 2மே ஒரு சில நாட்கள் இடைவெளியிலே இந்த கிரகணங்கள் 2மே நடக்க இருக்குதுங்க. பொதுவாகவே கிரகணம் அப்படின்னு சொன்னா நம்ம அறிவியல் ரீதியாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புவோம். அதே போல கடைபிடிப்போம். அப்படிதாங்க ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் இந்த சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முதலாவதா பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணம். இந்த கிரகணம் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கிரகணம் ஆடி அமாவாசையில வந்திருக்கு. பொதுவாகவே ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம வழிபாட்டில் முக்கியத்துவம் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமாவாசையை மட்டும் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இருக்கக்கூடிய ஆடி மாத அமாவாசையில இந்த கிரகணம் நிகழ இருக்கு. இந்த கிரகணத்தால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இதற்கான பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கா, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நாம தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக வானியல் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் எதிர்பார்த்து வந்த ஒரு நிகழ்வு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாங்க. முழு கிரகணத்தின் போது சூரியனுடைய வெளிப்புற வளிமண்டலமான கொரோனா தெளிவாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண நாட்களில் இந்த பகுதி தெரியாதான். வெப்பநிலை திடீரென குறையலாம். பறவைகள் கூட மாலை நேரம் வந்து விட்டது அப்படின்னு நினைச்சு கூடுகளுக்கு திரும்பக்கூடிய நிலையில இந்த கிரகணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயமா ஆடி மாத அமாவாசையில இந்த கிரகணம் வந்திருக்கிறது நம்ம பார்த்தோம். பஞ்சாங்கங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தர்ப்பணம் கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த நேரத்தில் நாம் இந்த சூரிய கிரகணம் இந்த நேரத்தில் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கிரகணமானது இரவு நேரத்தில் வரக்கூடியதாக நமக்கு இந்திய நேரப்படி அமைஞ்சிருக்கிறதால இங்கே பார்க்க முடியாது. அதனால் இங்கே பெரிதாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயின், ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, வடக்கு ரஷ்யா, வட அட்லாண்டிக் பெரும் பகுதிகள், இந்த நாடுகளில் சில நிமிடங்கள் சில நிமிடங்களில் பகல் நேரத்தில் சில நிமிடங்கள் இரவு போல தோன்றும். இந்த அற்புத காட்சியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறதால மக்கள் பெரிதாக பயப்பட வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஏதாவது மாற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகண நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதலாவதா மேஷராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி 12 ராசியில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த காலம் பொறுமையை சோதிக்கக்கூடிய காலமாக இருக்கலாம். வேலைகளில் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் நிதானமாக நடந்து கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது. சிவன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. நீங்கள் ஓம் நமச்சிவாயா என்று சொல்வது நல்லது. நான் சொல்லக்கூடியது இந்த சூரிய கிரகணம் மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே மேஷராசிக்காரர்கள் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறதும் இவையெல்லாம் ரொம்ப நல்லது தான். முக்கியமாக இது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றதால சூரிய நமஸ்காரம் செய்யறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது போல அடுத்ததாக ரிஷபராசி. பொருளாதார விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரத்துல ரொம்ப முக்கியம். புதிய முதலீடுகளை நன்கு ஆராய்ந்து செய்கிறது தான் நல்லது. எதையுமே யோசிக்காம எடுத்த கவிழ்த்தன்னு நீங்க செய்யறத விட்டுருங்க. ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கலாம். அடுத்ததாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம கெட்டது அப்படின்னே மட்டும் எடுத்துக்க வேண்டாம். கிரகண நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை தாமரை மலர் சமர்ப்பிக்கிறது நல்லது. அன்னதானம் கொடுக்கறது நல்லது. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை நீங்கள் சொல்கிறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும்.
அடுத்ததாக மிதுன ராசி. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் எல்லா வாய்ப்புகளையும் உடனே ஏற்றுக்கொள்ளாமல் யோசித்து முடிவு செய்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருடைய வழிபாடு, அருகம்புல் மாலை சமர்ப்பிப்பது, ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை சொல்றது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்ததாக கடகராசி. மன அமைதி மிகவும் கடகராசிக்காரர்களுக்கு அவசியம். தேவையில்லாத கவலைகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு வலுப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் கோவிலில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது, பெண்களுக்கு புடவை தானம் செய்வதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக சொல்கிறாங்க. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்க ராசி அப்படின்னு சொல்றதால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை, பதவி, மரியாதை போன்றவற்றில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கலாம். அகந்தையை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக பரிகாரம். சூரிய பகவானுக்கு காலை நீங்க அர்க்கயம் செலுத்துதல் ரொம்ப நல்லது. கோதுமையை தானமாக கொடுக்கலாம். இவை எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை வாழ்க்கையில பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக கன்னிராசி. ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துறது கன்னிராசிக்கு ரொம்ப நல்லது. உணவு பழக்கத்துல ஒழுக்கம் ரொம்ப அவசியம். திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு, துளசி செடிக்கு நீர் ஊற்றுவது, மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நம என்ற மந்திரங்களை சொல்வது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத ரொம்பவே முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. அடுத்ததாக துலாம் ராசி. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. நண்பர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்வது, இனிப்புகள் தானம் செய்வது, ஓம் ஸ்ரீம் என்று சொல்வது, இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக விருச்சிக ராசி. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அவசியம். இந்த நாளில் நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் கோவப்படும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு மனக்கசப்புகளை தரக்கூடிய விதமாக அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக குடும்பத்தை அமைதி பேணுவது ரொம்ப முக்கியம். நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். சிவப்பு மலர் சமர்ப்பிக்கலாம். ஓம் சரவணபவ என்று சொல்வது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக தனுசு ராசி. பயணங்கள் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம் இது அப்படின்னு தனுசு ராசிக்கு சொல்லலாம். ஆன்மீக ஆர்வம் உயரும். புதிய கல்வி வாய்ப்புகள் கிடைக்கலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சணாமூர்த்தி வழிபாடு, மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது, மந்திரங்கள் சொல்வது, ஓம் குருவே நம என்று சொல்வது உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு செலவுகளில் அதிகமான கட்டுப்பாடு தேவைப்படுது. உடல் நலத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்கணும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே போய் மருத்துவரை பார்க்கறது தான் உங்களுக்கு நல்லது. அதுபோல் குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். பரிகாரம் என்று பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் வழிபாடு, எல் தீபம் ஏற்றுவது, மந்திரம் சனி பகவானுக்கு உரிய ஓம் சம் சனீஸ்வராய நம என்று சொல்வது, இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தடைகள் கூட விலகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசி. நண்பர்களுடைய உதவியால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட கால ஆசைகள் நிறைவேற தொடங்கலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றிலை, வடைமாலை இவரையெல்லாம் சமர்ப்பிக்கலாம். அதே போல் உங்களுக்கு மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம ஜெய ஸ்ரீராம ஜெயம் ஜெயராம் இது சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்ததாக மீனராசி. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லது. மஞ்சள் தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. மந்திரமாக நீங்கள் ஓம் பிரகஸ்பதியே நம என்று சொல்வது ரொம்ப சிறப்பு.
இந்த கிரகண நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பொதுவான ஆன்மீக வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரங்களை சொல்லலாம். தியானம் செய்கிறது நல்லது. புனித நூல்கள் பாராயணம் செய்யலாம். கிரகணம் முடிந்த பிறகு நீராடி தானம் செய்வது போன்ற வழக்கங்களை கடைபிடிக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அவையெல்லாம் ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டே வரேன் அடுத்தடுத்த வீடியோக்களில். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலில் நிறைய வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் கொடுத்துட்டே இருக்கிறேன். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.